தண்ணீர் லாரி மோதியதில் இருவர் உயிரிழந்த நிலையில் 2 பேர் படுகாயமடைந்தனர். இதையடுத்து பெண் உட்பட இருவரும் பூவிருந்தவல்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். சென்னையில் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஓடும் தண்ணீர் லாரி நாள்தோறும் செந்நீர்குப்பம் பகுதியில் தண்ணீர் நிரப்ப வருவது வழக்கம். அந்த வகையில் இன்று தண்ணீர் லாரி ஒன்று வந்து கொண்டிருந்தது. அப்போது தண்ணீர் நிரப்பிக்கொண்டு ஆவடி பூவிருந்தவல்லி சாலை வழியாக செல்லும் பொழுது லாரி தாறுமாறாக ஓடி அங்குள்ள சாலையில் நின்று கொண்டிருந்தவர்கள் மீது மோதியது. இந்த விபத்தில் இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் 2 படுகாயமடைந்தனர். அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் பெண் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் பலி எண்ணிக்கை 2ஆக உயர்ந்துள்ளது. லாரி ஓட்டுநரை பிடித்த அப்பகுதி மக்கள் அவரை கம்பத்தில் கட்டி வைத்தனர். அவர் மதுபோதையில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த விபத்து குறித்து ஆவடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.